ஹலோ மக்கள் 158வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல நாமி, ஜோரோ, ரோபின், சோப்பர் இவங்க எல்லாருமே அப்பர் யார்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் சாஞ்சி, உசப், லூஃபி மட்டும் இங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்பனா அங்க போகணும்னா அவங்கள காப்பாத்தனா ஸ்ட்ரெயிட்டா நான் அப்பர் யார்டுக்கு தான் போகணுமான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க போறது சாதாரண இல்ல, அங்க 4 பிரீஸ்ட் இருப்பாங்க. அந்த 4 பிரீஸ்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா எங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தனா அங்க இருக்க பிரீஸ்ட் இல்ல எவனே அடிக்க நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கான். லூஃபி வண்டி எடுங்கடா, கடைசி நம்ம ஆக்ஷனுக்கு இறங்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் லூஃபி அங்க இருந்து பேக மாட்டிட்டு வேகமா கிளம்பி போய்கிட்டு இருக்கான். பார்த்தா உசப்பு சாஞ்சி வேகமா வராங்க. ஏன்டா இவ்வளவு சீக்கிரமா நீ போய்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு உசப் கட்டிக்கிட்டு இருக்கான். டேய் நாமி சொன்னது ஞாபகம் இல்லையாடா, நம்ம இங்க இருந்தோம்னா கோனிஸ்க்கு அந்த ஓல்டு கைக்கு தான்டா பிரச்சனை, அதனால நம்ம இங்க இருந்து வேகமா கிளம்புவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் சரி அப்ப நீ எங்க போறன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். என்ன சொல்ற, நம்ம சாக்ரிஃபைஸ் ஆல்டருக்கு தானே போறோம், வேற எங்க போக போறோம்னு சொல்லிட்டு இருக்கான். லூஃபி இங்க போறதுக்கு உண்ட என்னடா பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். லூஃபி அமைதியா நின்று பாத்துக்கிட்டு இருக்கான். அதை பத்தி நீ யோசிக்கவே இல்லையான்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க ஒரு ஷிப் எடுப்போம், மில்கி ரோட நோக்கி வேகமா போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது ஷிப் எடுத்துட்டு மில்கி ரோட நோக்கி போவியா, சும்மா இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாஞ்சி ஏதாச்சும் ஒரு கப்பல் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கப்பலே இல்ல, கப்பலே இல்லாம எப்படா நம்ம மில்கி ரோடுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு பேசுறாங்க. நீங்க ஒரு பக்கம் உசா சொல்லிட்டு இருக்கான். டே நம்மள்ட்ட இருக்கதோ பழைய மேப்படா, இதுல மில்கி ரோடு எங்க இருக்குன்னே தெரியாதா, நம்ம அந்த ரூட்டை கண்டுபிடிக்க பெரிய கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது வேற இருக்கான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். எஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு கோனிஸ் வந்துட்டா. கோனிஸ் என்ன எங்களை சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னாங்க, சாக்ரிஃபைஸ் ஆல்டருக்கு எப்படி போகணும்னு சொல்லிட்டு, அதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றாவா. ஏஞ்சல் ஐலாண்ட் டாக் வர உங்களுக்கு நான் கம்பெனி கொடுக்குறேன், அங்க இருந்து உங்களுக்கு ஒரு போட்டு கிடைச்சிரும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ரொம்ப நன்றின்னு சொல்றானுங்க அவனுங்க. எங்களை கூட்டு போக போறோம்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். லூஃபி கோனிஸே பாத்துக்கிட்டு இருக்கான். சரி நீ சொன்னதுல எங்களுக்கு ஓகே தான், சீக்கிரம் எங்களை கூட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. ஆனா கீழ இருந்து போலீஸ் பாத்துக்கிட்டே இருக்காங்க. டே நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க எல்லாம் தப்பிக்கவே முடியாதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பர் யார்டுக்கு அனுப்பி ஹெவன் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுக்காம விட போறதுன்னு சொல்றான் அந்த போலீஸ். பாப்பாயாக ஒரு மாதிரி சோகமா இருக்காரு. அவரும் ஏதோ பிளான் பண்ணிருக்காரு போலுக்கு. இதாண்டா லவ்லி ஸ்ட்ரீட், இங்க இருந்து ஒரு டாக் இருக்கு, அது மூலியமா நீங்க ஏறி போகலாம்னு சொல்லிட்டு இருக்கா கோனிஸ். நடத்தி கூட்டு போய்கிட்டே இருக்கா. இதுல ஒரு பக்கம் போலீஸ் வர அப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அவங்க ஆல்ரெடி அப்பர் யார்டுக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. டே ப்ளூசில இருந்து வரதவங்களை பத்தி உங்களுக்கு நல்லா வாடா தெரியாது, அவனுக்கு எப்பவுமே இங்க வரானுங்க அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு நம்மளோட அப்பர் யார்டுக்கு போறானுங்க. அங்க போயிட்டு சாவை பார்த்துட்டு பயந்துட்டு அழுதவனோட தடவை நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல என்ன புதுசாவா இருக்கு, அப்பர் யார்டுக்கு போகட்டும், அதுக்கப்புறம் இவனுக்கு புரியும் சொல்றான். அப்பர் யார்ட நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லியிருக்கான் லூஃபி. நீ செத்துருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. எல்லாரும் ஒரு நாள் சாகப்பதான் போறாங்கன்னு சொல்லியிருக்கான் லூஃபி. இதை நினைச்சு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குன்னு சொல்றான். கவலைலாம் இல்லன்னு சொல்றான். சடனா பின்னாடி சாஞ்சி உசப்பு தூக்கி போட்டு அடி நடிக்க ஆரம்பிச்சாங்க. அங்க ஜோரோ சோப்பர் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு நக்கலாவா இருக்குன்னு சொல்லிட்டு வெளுத்து எரிதானுங்க. பார்த்தா லவ்லி ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டு அந்த இடத்த பார்த்தாலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிட்டே போறாங்க. லூஃபி ரொம்ப சந்தோஷப்படுறான். போட்டிங் ரெஸ்டாரண்ட் எல்லாம் பாருடா வானத்திலே பறக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள் எல்லாம் இவங்களை பார்த்துட்டு ஒரு பக்கமும் பயந்து பின்னு ஒதுங்குறாங்க. அவனுக்கு எல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு மக்கள் போறாங்க. டே எதுக்குடா நம்மளை பார்த்து இவங்க பயந்து ஒதுங்குதாங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஆல்ரெடி கிரிமினல்ஸ், அப்ப நம்மளை பார்த்து பயப்படதானே செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க சாஞ்சி. இந்த டவுன் டவுனை பார்த்தாலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி போய்கிட்டே இருக்கான். ஊர்ல இருக்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் நம்மள மதிக்கவே மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பக்கம் போறான். ஆனா அந்த போலீஸ் ஒவ்வொரு இடமா தவண்டு வந்துகிட்டே இருக்கானுங்க. இந்த இடத்துல ஒவ்வொன்னா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு சடனா ஒரு பழமா இருக்கு தொட்டு பாக்குறான். தொட்டு பார்த்தோன்னே திறந்துருச்சு. எவ்வளவு காசு அப்படி இப்படின்னு ஒண்ணு ஒண்ணா கேட்டுக்கிட்டு இருக்கான். காசு இல்ல, நான் அப்புறம் வந்து நான் காசு கொடுத்து வாங்கிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றாரு. அப்படியான்னு சொல்லிட்டு லூஃபி அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். கீழே ஏதோ கயிறு மாதிரி இருக்கு, அதை இழுக்கான். அவன் அப்படி மேல தூக்கிட்டு போயிட்டு அங்க ஏதோ ஒரு ஷாப்ல போய் நிக்கிறான். எங்கடா வந்தன்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அது ஒரு டயல் ஷாப். எல்லாமே வித்தியாசமா இருக்கு. டேய் இவ்வளவு பெரிய டயல் இருக்கு, இதுதான்டா நம்ம மேரிக்கு கரெக்டா இருக்கும், இதை நம்ம எடுத்துருமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா ஒரு பட்டன் அமுக்குறான். அமுக்குன உடனே மேல இருந்து பாஞ்சு வந்து கீழே வந்து விழுந்துட்டான். உடனே சாஞ்சி சொல்றான், டே லூஃபி ஒரு இடத்துல இருடா, எங்க இருந்துலாமோ வந்து விழாதடா, சும்மா இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. எல்லாரும் என்னென்ன பிரச்சனை இருக்காங்க, நீ ஏன்டா இப்பெல்லாம் பண்றன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பத்திலாம் நீ ஏன்டா கவலைப்படுது, அங்கதான் நம்ம ஜோரா இருக்கோம்ல, அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான்னு சொல்லிட்டு என்னோட ஷிப் எதுவும் டேமேஜா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உசப் சொல்லிக்கிட்டு இருக்கான். நாமிக்கும் ரோபினுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி சொல்றான். ஆனா பயப்படாம நடந்து போய்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. போய்கிட்டு இருக்கிறதுல ஒரு தலை எப்படியோ பெருசா இருக்கு. இது என்னதுன்னு சொல்லிட்டு கேட்கறான் லூஃபி. இது ரிலிஜியஸ் ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறான். இது கலைன்னு சொல்றான் உசப். இது ஒரு வெர்த், ஸ்கை பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப விரும்புவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா கோனிஸ். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமோ, ரொம்ப பிடிச்சதான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். உங்களெல்லாம் பார்க்க வித்தியாசமா இருக்குன்னு சொல்றான் லூஃபி. வெளிய இருந்து வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு சொன்னாலும் புரியாதுன்னு சொல்றாவா. சரி டாக்ஸ் இங்கதான் இருக்கு, வாங்க போன்னு சொல்றா. அதுக்குள்ளேயுமா நாங்க போக போறோம், சரி வாங்க போலான்னு சொல்லிட்டு லூஃபி நடந்து போறான். மக்கள் எல்லாரும் ஒதுங்கி நின்று தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. படம் இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க, நம்ம காப்பாத்தப்பட்டோம்னு சொல்லிட்டு பேசுறாங்க. போலீஸ் அப்படி தவண்டுட்டு சிரிச்சுக்கிட்டே வரான். பார்த்தாங்க ஏகப்பட்ட போட் இருக்கு. இந்த போட் எல்லாம் பாரு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு நார்மல் போட் இருக்கு, தங்கிட்டு போற மாதிரி எல்லாம் போட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போட்டையே காமிச்சுக்கிட்டு இருக்காவா. இந்த கொண்டாலா போட்டு வேற லெவலா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறான். பாக்கே பயங்கரமா இருக்கு, இதுலதான் நம்ம போக போறோம்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் லூஃபி. நம்ம நாமி ரோபினே வந்து ரெஸ்கியூ பண்ணா, அதுக்கேற்ற மாதிரி போட்டை தேடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப எனக்கு இந்த போட்டே பிடிச்சிருக்கா, நீங்க காட்ட போற போட்டு வேற லெவலா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு லூஃபி அப்படி நடந்து வந்துகிட்டே இருக்கான். இதுதான் உங்களோட போட்டு க்ரோன்னு சொல்றா. பாக்கிய பறவை மாதிரி வித்தியாசமா இருக்கு. இது என்னடா போட்டுன்னு சொல்லிட்டு சாஞ்சி உசப்பு தொங்கிருச்சு தலையே. வேவர் மாதிரி ஃபாஸ்டா இருக்காது,
ஆனா 2 டயலை வந்து பொருத்தி வச்சோம்னா ஓரளவுக்கு ஃபாஸ்டா போகும்னு சொல்றா. இதை ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி ஒரு பக்கம். அதை கேட்டுட்டு அவளே ஷாக் ஆகுறா. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இவன் இதுல இருந்து போக மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு போலீஸ் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அதுலதான் போகணும்னு சொல்லிட்டு திரும்பி அந்த கொண்டாலா போட்டை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கான். க்ரோ போட்டு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே சாஞ்சி டென்ஷன்ட்டா மூஞ்சில போட்டு மிதிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். நம்ம கொடுத்த பிரச்சனை அவளை என்ன பண்ணு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. இதுல போட்டு வேற வேண்டான்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சு நொறுக்கி எரிஞ்சுட்டான். அவன் வாயே வீங்கிருச்சு அவனுக்கு. இதெல்லாம் அப்படி கூட்டு போய்கிட்டு இருக்கா. சடனா ஸ்டாப் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கா. உங்களோட ரூட் வந்து எக்ஸிட் 2. இது வழி போனீங்கன்னா மில்கி ரோடுக்கு போயிடலாம். அது உங்களை அப்பர் யார்ட்ல போய் சேர்த்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. போங்க எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்றாவா. சொல்லிட்டு அப்படியே தலையை தொங்க போடுறா. ஹே கோனிஸ்ன்னு சொல்றான் லூஃபி. நான் உன் வீட்டை விட்டு கிளம்பும்போது நீ ரொம்ப வீரடா செய்ய ஆரம்பிச்சிட்ட, எதுவும் பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னடா பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போலீஸ் பாக்குறான். ஆனா முதல்ல இருந்தே லூஃபிக்கு ஒரு இன்ஸ்டிக்ட் உண்டு. யார் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ டக்குன்னு அவன் கண்டுபிடிச்சிருவான். எதை பார்த்து நீ பயப்படுதியான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். சொல்லிராதான்னு சொல்லிட்டு போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். போலீஸ் என்ன நினைச்சு நீ ரொம்ப வந்து கவலைப்படுதியான்னு சொல்லிட்டு சாஞ்சி வாரான். எல்லாருமே இந்த ஊர்ல எங்களை வந்து அவாய்ட் பண்றாங்க, இதெல்லாம் ஓகே தானா, நீ வேற போட்டை எடுத்து கொடுக்குற, உனக்கு இதுல எதுவும் பிரச்சனை வராதான்னு சொல்லிட்டு உசப் கட்டுக்கிட்டு இருக்கான். கோனிஸ் இதை பத்தி நீ எதுக்கும் கவலைப்படாத, எதா இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்லு, பயப்படாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்களா கூட போய்க்கிடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அவளுக்கு அப்படி வேத்து வடி ஆரம்பிச்சிருச்சு. இதுன்னு சொல்லிட்டு கோனிஸ் சொல்ல ஆரம்பிக்கா. எதையும் சொல்லிடாத நீ செத்துருவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் போலீஸ் உங்களோட சேலஞ்ச பத்தி நான் சொல்லியும் நானே உங்களுக்கு இந்த வழிகாட்ட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு உண்மையிலே என்னன்னு தெரியுதான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. எதையும் சொல்லாத முட்டாள்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து கத்துறான். எவனோ பேசுறான்டான்னு சொல்லிட்டு பின்னாடி உச பாக்குறான். ஆனா போலீஸ் போய் ஒளிஞ்சுக்கிட்டுதான். மக்கள் அப்படியே பின்னாடி போறாங்க. இங்க என்னதான்டா நடக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிட்டு சாஞ்சி உசப்பு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டு நின்னுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா பாக எப்படி பழச யோசிச்சு பாக்குறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க ஆள் அப்பா, அவங்க ரொம்ப டிஃபரெண்டான ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆல்ரெடி அப்பர் யார்டுக்கு தான் போக போறாங்க, நம்ம எதுக்கு கைட் பண்ணணும்னு சொல்லிட்டு கோனிஸ் கேட்டுக்கிட்டு இருக்கா. இது வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறாங்க, இது தவிர நம்மளுக்கு ஒரு வழியே கிடையாது, இதை நம்ம பண்ணலாம்னா நம்ம என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பா. இந்த மாதிரி அட்வென்ச்சர் யாரை பத்தி கேட்டாலும் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை, இதை சொல்லிதான் தீரணும். அப்பர் யார்டுக்கு வழியை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்பர் யார்டுக்கு போறவங்க இது வரைக்கும் யாருமே உயிரோட வந்ததே கிடையாது. அதனாலதான் ரொம்ப பயந்துகிட்டே இருக்கா. ஏன்னா அது அந்த ஊரோட ரூல்ஸ், யார் அப்பர் யார்டுக்கு போறன்னு சொன்னாலுமே அவங்க தான் வழியை காட்டணும். ஆனா கோனிஸ் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டா. மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சடனா அழ ஆரம்பிச்சிட்டாவா. அந்த சூப்பர் எக்ஸ்பிரஸ் லாப்ஸ்டரையும் கூப்பிட்டேன், அவங்கள அனுப்பி வச்சதே நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னது நீ பார்த்த வெளியன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டான். நீங்க எல்லாம் உள்ள எங்க அப்பாட்ட பேசிக்கிட்டு நேரத்துல கிளவுட் கரண்ட்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ட வந்து நான் ஏமாத்திட்டேன், நிறைய விஷயத்த நம்ப வச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. வேணுக்குனே அவங்கள வந்து அந்த ஆங்கரை தூக்க வச்சேன், அது எல்லாமே என்னோட பிளான் தான். ஆங்கரை தூக்கணும்னு சூப்பர் எக்ஸ்பிரஸ் லாப்ஸ்டர் வந்துச்சு, அதுல சிக்னலை கண்டுபிடிச்சு ஸ்ட்ரெயிட்டா அந்த கப்பலை அப்பர் யார்டுக்கு நோக்கி தூக்கிட்டு போயிருச்சுன்னு சொல்றான். சாக விரும்புற பொண்ணுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் ஒளிஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் கிரிமினல் சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்க ஜட்ஜ்மெண்ட் காண்டி அப்பர் யார்டுக்கு வந்து நாங்க தான் வழியை காட்டி விடணும், அப்படி காட்டலனான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கா. என்ன பண்றா தெரியுமான்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா அவ அப்படி தாரதரையா அழுவுறா. இது எங்களோட டியூட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஃபோர்ஸ் பண்ணாங்களா, உனக்கு வேற சாய்ஸே கிடையாதான்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளும் ஆமான்னு சொல்றா. அப்பனா இதுக்கு எங்கள்கிட்ட சொன்னு சொல்லிட்டு 3 பேரும் கத்துறாங்க. இதோ நீ மனசுக்குள்ளே வச்சுக்கிட வேண்டியதானு சொல்லிட்டு கேட்கறானுங்க அவனுங்க. இப்பதான் அவன் வாழ்க்கையை பிரச்சனை மாட்டிக்கிருச்சுன்னு சொல்றான் லூஃபி. ஆல்ரெடி லேட் ஆயிருச்சு, அந்த பொண்ணோட தள்ளி வாங்கடா, அந்த பொண்ணுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அவங்க சொன்னா அடுத்த செகண்ட் மேல இருந்து ஒரு பெரிய வெளிச்சமே வந்துகிட்டு இருக்கு. ஸ்ட்ரெயிட் ஒரு வெளிச்சம் தரை நோக்கி வருது. அட்டாக்கு வேற லெவலா உழுது. இது பிரச்சனைடா, தப்பிச்சு போங்கடான்னு சொல்லிட்டு கத்துன ஒரு பக்கம் லூஃபி பார்த்தா அந்த அப்பர் யார்ட்ல ஒரு வெளிச்சம் மேல இருந்து வந்து விழுந்துச்சு. அது காடு இன்னொரு அடிச்சது, அதே வெளிச்சம் தான் இப்பவும் வந்து விழுது. அடிச்சா அடுத்த செகண்ட் அந்த இடமே புகை மூட்டமா மாறுது. மக்கள் எல்லாம் சாஞ்சிட்டாங்க. என்னடா இப்படி ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஒரு பக்கம் என்னதாச்சுன்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி கோனிஸ் எங்கடா போனீங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். அங்க ஒரு பெரிய பள்ளமே விழுந்துருச்சு. ஆடு இன்னொரு பாத்துட்டாருடா அந்த வேலையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க மக்கள் எல்லாருமே. அவங்க 2 பேருக்கு என்னடாச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள மாசா வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு குதிரையில. அவரு கான்ஃபால் வந்துட்டாருன்னு சொல்றாங்க. இந்த ஓல்டு மேன் வந்துட்டாருடான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. நான் தாண்டா ஸ்கை நைட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்து மாசா காப்பாத்தி நின்னுக்கிட்டு இருக்காரு. டேய் இவனை நீங்க எப்படிங்கடா, இந்த பொண்ணை ஏன்ட்ட விடுங்க, இந்த பொண்ணு ஏன்ட்ட இருந்தாருன்னா என்னொருவால ஒன்னும் பண்ண முடியாது சொல்லிக்கிட்டு இருக்காரு கான்ஃபால். என்னொருவோட பவரையும் பாத்துட்டீங்க, அவனோட கோவத்தையும் பாத்துட்டீங்க, இப்ப உங்களுக்கு புரியும்லான்னு சொல்லிட்டு கான்ஃபால் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இடம் வந்து எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, நாங்க அப்பர் யார்டுக்கு போயிட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்த போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. அது உங்களோட லக்குடா, நீங்க என்னமும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கோனிஸை காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்காரு அவரு. அவங்கள என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கா கோனிஸ். அது அவங்களோட பிரச்சனை, இது உன்னோட பிரச்சனை கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் சொல்ற கோனிஸ். நான் ஸ்கை நைட்னு சொல்றாரு. நீங்க யாருன்னு தெரியும் கடவுளே, எங்க கூட வர வேண்டியதானு சொல்லிட்டு கேக்குறாவா. என்னது கடவுளான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அவர் தான் அந்த இடத்துல கடவுளா இருந்திருக்காரு. வாங்கடா நம்ம அப்பர் யார்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு குரோல ஏறிட்டானுங்க. குரோல வச்சு டயல வச்சுட்டு ஒரு அழுத்துறான் லூஃபி. அடா அப்பர் யார்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அழுத்திட்டு வேற லெவலா போய்கிட்டு இருக்கானுங்க. எப்படாமலே போறானுங்க. யார்டா இவனுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் பாத்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சும்மாவே போவானுங்க. இதுல அங்க வர மாட்டிக்கிட்டாங்க. அப்பர் யார்டுக்கு களம் இறங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. லூஃபி சந்தோஷமா அப்பா
கார்டை நோக்கி போறான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனை வரீங்க. See you bye.